ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்சி. ஸோ ஃபைனலாக கூலியோட வீக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். ஸோ இந்த கூலி படம் ஹெவி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நாளைக்கு, அதாவது August 14 வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு ஹைப் எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த விஷயங்கள் நான் கவர் பண்ண போறேன் அப்படின்னா, கூலி படம் எல்லாத்துக்கும் தெரியும் 1000 crores அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ், அந்த இந்த படம் எப்படி உருவாச்சு, இது பத்தின குட்டி பேக் ஸ்டோரி, இந்த படம் பாக்குறதுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா தாட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டா ஒரு ப்ரீ ரிலீஸ் வீடியோ மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்டிங்கா டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். சோ வீடியோ கடைசிக்கு பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தென் வாங்க நம்ம கண்டென்ட் குள்ள போலாம். சோ கூலி இந்த படத்தை பத்தி எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். நம்ம லோகேஷ் கனகராஜ் அவரோட 6வது படம். சோ அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹிட். சோ அதனாலே இந்த ஒரு படத்துக்கு அவர் ரஜினியோட சேர்ந்து ஒரு படம் பண்றாரு அப்படிங்கிறப்போ இந்த படத்தோட ஹைப் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா பூஸ்ட் ஆச்சு. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பிக்கஸ்டான ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா வேர்ல்டு வைடா வந்து பாத்தீங்கன்னா அதிக ஸ்கிரீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இந்த படம் என்னதான் ஒரு ஏ சர்டிபிகேட் கிடைச்சிருந்தாலும் அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு டைரக்டரோட ஒரு ஃப்ரீடம் சர்க்கிள் ரெஃபர் பண்ற மாதிரி அவரோட ஓன் ஸ்டைல்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸ் சீன்ஸ் எதுவும் கட் பண்ணாம டைரக்டா அந்த ஏ சர்டிபிகேட்டோடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நமக்கு டெலிவரி பண்றாங்க. சன் பிக்சர்ஸ் ப்ரீவியஸா வந்து ராயன் படத்துக்கும் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ஏ சர்டிபிகேட் படம்னாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற கவலை இல்லாம அந்த படத்தை டைரக்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கூலி படம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நான் பாத்திரலாம். சோ இந்த படம் எப்படி உருவாச்சு அப்படின்னா 2023 வந்து நம்ம ரஜினி லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா விட்டுருந்தாங்க. சோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கூலி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் பாத்தீங்கன்னா லோகேஷ் ராஜ் ஃபர்ஸ்ட் ரஜினிக்கு பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ லியோ படம் ஷூட் பண்ணிட்டு இருந்த டைம்ல நம்ம லோகேஷ் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் ஒரு கதை சொல்லியிருக்காரு. சோ தலைவர்கிட்ட அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா அது டோட்டலா வேற, கூலி படம் டோட்டலா வேற. இனிஷியலா அந்த ஒரு ரீசன்னால நான் இவ்வளோ இந்த 2 இயர்ஸா வந்து லோகேஷோட அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹைப் வந்து வச்சிருந்தேன். என்ன ஹைப் அப்படின்னா, படத்துல கூலியில வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் சொல்லியிருப்பாரு, இந்த படத்துல நீங்க ரஜினி வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஹைப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு கூட பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல போட்டுருப்பாங்க. ஸோ இந்த படத்துல ரஜினியோட வில்லனிசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் லோகே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கிளாரிஃபை பண்ணிருக்காரு. ஸோ அது டோட்டலா வேற ஸ்கிரிப்ட், இது டோட்டலா வேற ஸ்கிரிப்ட். ஸோ ஆடியன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அதை கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிஷியலா சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து இது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த கூலி படத்தோட ஸ்கிரிப்ட். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இது வந்து பேன் இந்தியா லெவல்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணிருக்காங்க. ஸோ அது படத்துல இம்ப்ளிமெண்ட் ஆனதா இது பக்கா பேன் இந்தியா மெட்டீரியலா பாத்தீங்கன்னா மாறும். இந்த படத்துல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து அந்தந்த ஒரு ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்தா மட்டும் இந்த படம் பேன் இந்தியான்னு ஆயிராது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற ரோல் வந்து ப்ராப்பரா கொடுக்கணும். நீங்க லியோ படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்தா லைட்டா வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஈவன் அந்த படத்தை வில்லனா நடிச்ச அர்ஜுன், சஞ்சய் தத், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து லைட்டா வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி எடுத்த படம் விக்ரம் ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இந்த படத்துல இவங்க எல்லாத்துக்கும் ஸ்டோரியோட கரெக்டா இன்டர்லிங்க்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பக்கா பேன் இந்தியா படமா பாத்தீங்கன்னா பிளிக் ஆகும். அண்ட் ஈவன் இந்த படம் ஸ்டார்ட் ஆனது இது வந்து லோகேஷோட எல்சியூக்குள்ள வர படமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அந்த இந்த படம் எல்சியூக்குள்ள எஸ்கேவோட கேமியோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான கிளாரிபிகேஷன் நான் இப்ப சொல்றேன். ஸோ இந்த ஒரு படம் எல்சியூல வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சான்ஸே பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்சியூ யூனிவர்ஸ்குள்ள இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்காக எத்தனையோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. என்ஓசி வாங்கணும், அந்த மாதிரி லியோ படம் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்து பார்த்தா வந்துருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஒரு படம் எல்சியூன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா சான்ஸே பாத்தீங்கன்னா கிடையாது. அண்ட் ஈவன் அதுல இருக்கிற சில கேரக்டர்ஸ் கூட இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ கைதியில வந்து அந்த கேரக்டர்ஸ் கண்ணா ரவி அவங்களே இந்த படத்துல இருக்காங்க. ஸோ இந்த படம் எல்சியூக்குள்ள வரதுக்கு சான்ஸே பாத்தீங்கன்னா கிடையாது. இது அவரோட ஸ்டாண்ட் அலோன் படம். ஸோ யாரு ஹைப் வச்சு கடைசியில ஏமாற வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படம் டைம் டிராவல் படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அந்த எஸ்கே கேமியோ பண்றாருன்னு சொல்லிட்டு அது ட்ரெய்லர் பாக்குறப்போ ஒரு எலமெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லோகே ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சொல்லிருக்காரு. அந்த எலமெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது படம் வந்து தான் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்டாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. இந்த ஒரு ஜேர்னருக்குள்ள ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னர் எந்த லெவல்ல வரும்? ஏன்னா ட்ரெய்லர் கட்ல பாக்குறப்ப நமக்கு அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. அந்த சத்யராஜ் யூஸ் பண்ற மெஷின் வந்து மேபி ஏதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன் மெட்டீரியலா அந்த மெஷின் என்னங்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் படம் வந்தா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அந்த எஸ்கே கேமியோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் உண்மையா கேமியோ பண்றாரா இல்லையாங்கிற விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா விக்ரம் படம் ரிலீஸ் ஆகிறப்போ ரோலெக்ஸோட கேமியோ வந்து அது லீக் ஆச்சு. ஸோ அதை சஸ்பென்ஸா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஃபைனலா வரப்போ அந்த அவுட்புட் வந்து பார்த்தா அந்த மாதிரி லீக் ஆனதுனால அவங்களே வந்து ஆடியோ லான்ச் ஆகட்டும், படத்தோட டைட்டில் கார்டு ஆகட்டும், எல்லாத்திலும் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சொல்லி அந்த கார்டு போட்டாங்க. ஸோ அதனால சஸ்பென்ஸ் எதையும் பார்த்தா ஸ்பாயிலரா
அதை வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ண வேண்டாம். ஸோ அது லீக் பண்ணால் நமக்கு அந்த படத்தில் இருக்கிற எக்ஸைட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக மைனஸ் ஆயிரும். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்னாலே அவரோட டெக்னிக்கல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே தான் இருப்பாங்க. அன்பரியோட ஸ்டன்ஸ் ஆகட்டும், கிரீஷ் கங்காதரோட சினிமோட்டோகிராஃபி, அந்த அனிருத்தோட மியூசிக், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. ஸோ அதுக்காகவும் இந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா நம்பலாம். அண்ட் இந்த படத்துக்கு அவர் எடுத்துக்கிற ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம் உண்மையா எனக்கு கேட்கிறப்போ ஓரளவுக்கு இந்த படத்து மேல ஒரு பெரிய ஹோப் வந்து இருக்கு. இது வந்து லாஸ்ட் படம் மாதிரி லைட்டா, அதாவது லியோ படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஈஸியா ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் அதை கொண்டு போன ரைட்டிங் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும் வேற லெவல்ல இருந்துக்கும். பட் செகண்ட் ஆஃப் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா லோகேஷ் ராஜோட எல்லா படமும் பாத்தீங்கன்னா நல்ல படம் தான். பட் அந்த ஒரு படம் அவர் டைரக்ஷன் பண்ணதுலே வீக்கான ஒரு ரைட்டிங் தான் பாத்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன். ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ யாரு அதை வச்சுட்டு என்னடா நீ லியோ படத்தை இப்படி சொல்ற அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். லியோ படம் நல்ல படம் தான், மேக்கிங் வைஸாவும் சரி, அது கொடுத்துக்கிற ப்ரொடக்ஷன் வேல்யூவால சூப்பரான ஒரு படம். பட் அதோட ரைட்டிங்ல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த படம் நீட்டா பாத்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைட்டிங் இல்லாம இந்த படம் விக்ரமோ கைதிலையோ மாநகரம்லயோ பார்த்தா அந்த ஒரு லோகேஷோட ரைட்டிங் இந்த ஒரு படத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் இந்த படம் ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் தான். இந்த படத்தோட நெக்ஸ்ட் காஸ்டிங்கை பத்தி பார்த்தோம். இந்த படத்தோட காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரஜினி, ஷௌபின், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஆஃப்டர் 36 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல ரஜினியோட பாத்தீங்கன்னா ஒன்னாவது நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர் தான் சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் அது போக நாகார்ஜுனா இந்த படத்துல வில்லனா நடிக்கிறாங்க. தென் பாலிவுட்ல இருந்து அமீர் கான், அண்ட் தென் கன்னடால இருந்து உபேந்திரா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது போகாம சந்தீப் கிஷன் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி இந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல ரைட்டிங், அவங்களோட ஸ்கிரீன் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரைட்டிங் கொடுத்து அந்த கேரக்டருக்கு இந்த ஸ்டோரியோட நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பக்கா பேன் இந்தியா படமா வந்து நாளைக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பேசும். அதே 1000 crores வந்து பாத்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பாத்தீங்கன்னா பரவலா பேசி இந்த படம் 1000 crores தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 1000 crores படம், அந்த ஹைப் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. இந்த படம் தான் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப இந்த படம் 1000 கோடி அடிக்குமா 1000 கோடி அடிக்குமான்னு சொல்லி எல்லாரும் ஹைப் வச்சுட்டு இருந்தோம். பட் எந்த ஒரு படமும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அடிச்சதே பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதெல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா வந்து 1000 கோடி அடிக்கிறதுக்கு நிறையவே பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து படம் வந்தாதான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கேரக்டர்ல எப்படி லோகேஷ் ரைட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு கிளியர் அண்ட் கட்டா தெரியும். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி எதை பொறுத்து இருக்க போகுதுங்கிறது என்னோட கெஸ் நான் சொல்லிடுறேன். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ட்ரெய்லர் பிரேக்டவுன்ல நான் சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு கேரக்டர், சத்யராஜோட கேரக்டர் தான், இல்ல உபேந்திராவான்னு தெரியல, பட் ஆல்மோஸ்ட் சத்யராஜ் மாதிரி தான் பாத்தீங்கன்னா தெரியுது. சோ அந்த ஒரு கேரக்டர் இறந்ததுக்கான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் பாத்தீங்கன்னா இந்த படம் இருக்கும் போது அந்த ரிவெஞ்சுக்குள்ள எத்தனை சப்ளேயர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த படம் இருக்கும். இப்ப விக்ரம் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி, பட் அதுக்குள்ள ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அந்த மாதிரி ஸ்டோரி எலமெண்ட், அந்த பேரனை காப்பாத்துறது, அந்த பிளாக் ஸ்குவாட் டீம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்கும். அந்த மாதிரி இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே என்கேஜிங்கா இருக்கும் இல்ல இந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஒரு ரிவெஞ்ச சுத்தி நடக்க போறதுங்கிறது கிளியரா தெரியுது. அண்ட் இந்த படத்துக்கு இந்த டேட் கரெக்டா சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிஸும் வந்து Thursday டைம்ல ஆஃபீஸ் லீவ் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே, கவர்மெண்ட் ஹாலிடே, ஸோ அதுக்கு அடுத்த நாள் வீக்கெண்ட் சாட்டர்டே, ஸோ அதுக்கு அடுத்த நாள் சண்டே, ஸோ அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு 4 days வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரீக், ஒரு நல்ல கலெக்ஷன் அடிக்கிறதுக்கான ஒரு நல்ல டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல நம்ம ரித்திக் ரோஷன் அண்ட் ஜூனியர் என்டிஆர் ஒன்னா நடிச்ச வார் செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் படம் தான். ஸோ YRS ஸ்பை யூனிவர்ஸோட படம் அது. பட் அதோட ட்ரெய்லர் ஆகட்டும் எதுவுமே பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா வந்து சாட்டிஸ்ஃபைங்கா பாத்தீங்கன்னா கிடையாது. எனக்கு பெருசா அந்த படத்து மேல ஹைப் கிடையாது. ஸோ அந்த படத்தோட கிளாஷ் ஆகிறப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது நார்த் இந்தியாலையும் சரி தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் சரி அங்க ஜூனியர் என்டிஆருக்காகட்டும் ரித்திக் ரோஷனுக்காகட்டும் அதுக்காக ஸ்கிரீன்ஸ் வந்து பார்த்தா அதிகம் உதவி இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு படம் அந்த ஒரு இடத்துல கண்டென்ட் ஸ்ட்ராங்கா நின்றுச்சு அப்படின்னா அந்த படத்தை எப்படி தூக்கி டாமினேட் பண்ணி நின்று பேசுறதுங்கிறது இந்த ரெண்டு படத்தோட கண்டென்ட் எந்த அளவுக்கு ரைட் பண்ணாங்க அப்படிங்கிற பொறுத்த இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் வார் 2 பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து விவேகம் ஸ்டைல்ல தான் இருக்கும். ஸோ YRS யூனிவர்ஸ் மூவிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு படம் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கே கிளியரா தெரியும். ஸோ அதுக்குள்ள அவங்க ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வச்சு தான் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஸ்டோரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணா அந்த படம் சூப்பரா வரும். பட் இந்த ரெண்டு படத்துக்கும் ஒரே நாள்ல கிளாஷ் ஆகுறப்போ ஒரு சில செலக்டிவான ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தான் அதிக ஷோஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு படத்துல ரீசெண்டா ஒரு சென்சார் விஷயம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஸோ இந்த ரெண்டு படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிளாஷ் ஆகுறது. ஸோ அதுக்கும் நல்ல ஒரு வீக்கெண்ட் இருக்கு, இதுக்கும் நல்ல வீக்கெண்ட் இருக்கு. ஸோ ரெண்டுமே கண்டென்ட் எந்த அளவுக்கு நின்று பேச போகுது, அந்த ஸ்டோரி அண்ட் ஆர்க் இதெல்லாம் எப்படி பேச போகுதுங்கிறத பொறுத்து இந்த ரெண்டு படம் ஓடுறது இருக்கு. அண்ட் இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்லிடுறேன். இந்த படத்துல நம்ம என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா லோகேஷ் ராஜோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல கிளியரா தெரியும். அதே அந்த கேரக்டர் மாநகரம்ல பார்த்த மாதிரி ஒரு ஹைப்பர் லிங்க்டு அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எப்படி இந்த விஷயத்துக்குள்ள கனெக்ட் ஆகி பிளெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கறத கிளியர் அண்ட் கட்டா பார்க்க முடியும்.
அண்ட் ஜெயிலர்ல பார்த்த மாதிரியே சூப்பர் ஸ்டாரோட ஒரு எமோஷனல் சைடை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பாக்குற மாதிரி அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ராவன் ரஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா ஸ்டெட் பண்ணி ஸ்டேஜ் பண்ணும். அண்ட் இந்த படத்தோட இன்டர்வல் வந்து ஒரு ஹை பாயிண்டா வந்து இருக்க போகுது. ஸோ லோகேஷோட ஒரு ட்ரேட்மார்க்கா அவர் ஒவ்வொரு படத்துலயும் இன்டர்வல் சீக்வன்ஸ் வச்சு ஸ்டேஜ் பண்ற விதம் சூப்பரா இருக்கும். அந்த வகையில இந்த ஒரு படம் உண்மையாலுமே பயங்கர எனக்கு அதை கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஸோ அந்த முடிச்சிடலாமா அப்படிங்கிற டயலாக எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறாங்க, அந்த இடத்துல ரஜினியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கறத நான் உண்மையா பாத்தீங்கன்னா ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஸ்ருதிஹாசனோட ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல இருக்கு. அந்த ஷௌபினோட வில்லனிசம், நாகார்ஜுனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வில்லனா பிளே பண்ற அந்த ஒரு வில்லனிசம் இந்த படத்துல இருக்கும். அந்த அமீர் கான் எந்த ஒரு கேரக்டர் அவரு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வில்லன் கேரக்டர் ஒரு 10 மினிட்ஸ் கேமியோல பாத்தீங்கன்னா வராரு. அதுல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேக்கட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஸோ அது போக இன்னும் நிறைய காஸ்டிங் இந்த படத்துல இருக்காங்க. உபேந்திரா ரஜினியோட காம்போ சீக்வன்ஸ் பிளாஷ்பேக்ல இருக்கு. சத்யராஜ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு சீக்வன்ஸ் இந்த படத்துக்குள்ள ஒரு வராருன்னு தெரியல. ஸோ அந்த எமோஷனல் சைடு அவரும் பாத்தீங்கன்னா சூப்பரா கேரி பண்ணுவார். அட் சேம் டைம் ரஜினியோட ஃப்ரெண்ட்ஷிப் சீக்வன்ஸ் அது வந்து ஒரு காம்பினேஷன். ஆஃப்டர் லாங் டைம் அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது படம் பார்த்தா தெரியும். அந்த சிக்கிட்டு வைப் இருக்கு. அந்த பவர் ஹவுஸோட மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான எலிவேஷன் பிஜிஎம் ஒரு சாங் ஒன்று இருக்கு. அந்த இந்த லோகேஷ் ட்ரெண்ட் செட்டரா வந்து ஒரு விண்டேஜ் சாங் ரெட்ரோ சாங் இந்த படத்துல இருப்பாரு. அந்த சாங் என்னன்னு நம்ம கிளியரா தெரியல. அந்த மோனிகா சாங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல அனிருத்தோட பவர் பேக்கிங்கான ஒரு மியூசிக் இந்த படத்துல கண்டிப்பா வந்து படம் பாக்குறப்ப நமக்கு இருக்கும். அண்ட் இந்த படம் கண்டிப்பா டைம் டிராவல் படமா இருக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் பாத்தீங்கன்னா கிடையாது. பட் அதை தாண்டி ஏதோ ஒரு ஜேர்னர் சின்னதா பாத்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க, சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஸோ அது படம் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் இதுல எல்லாம் பார்த்தா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தா படத்துல நாளைக்கு அப்படியே ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா மாறப்போகுது. ஸோ அது அப்ப இதை சொன்னேன், இப்ப என்னடா படத்துல இந்த மாதிரி இருக்குன்னு யாரு கேட்கறது, எல்லாமே ஒரு கெஸ்ட் தான். ஸோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கூலி படத்தோட என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் தென் இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கூலி படத்தின நான் தெரிஞ்சுக்கிட்ட டீடைல்ஸ். அதே எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதை இந்த வீடியோல படம் ரிலீஸ் 1 டே முன்னாடி உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த நாளைக்கு இந்த படத்தை வந்து நான் 12:30 ஷோ எங்க ஊர்ல ஒரு தேட்டர்ல பாத்தீங்கன்னா புக் பண்ணிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பாத்தீங்கன்னா நான் போறேன். ஸோ இந்த படம் பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங் நம்ம சேனல் ஈவினிங் ஒரு நைட் நம்ம சேனல்ல இந்த படத்தோட ரிவ்யூ கண்டிப்பா பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண போடும். சோ ஸ்டே டியூன்ட். அந்த படம் பாருங்க. நீங்க இந்த படம் புக் பண்ணிருக்கீங்களா இல்லையா, உங்களுக்கு இந்த படத்தோட ஹைப் எப்படி இருக்கு, நான் ஏதாவது கீ பாயிண்ட்ஸ் இந்த படத்தை பத்தின பாயிண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது இந்த படத்தை பத்தி ஏதாவது தாட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ், நீங்க இந்த படத்தை நாளைக்கு எப்படி பார்க்க போறீங்க, உங்களுக்கு இந்த படம் எப்படி ஃபீல் ஆக போகுது, அந்த மாதிரி என்ன தாட்ஸ் இருந்தாலும் சரி அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தலைவரோட எனர்ஜெட்டிக்கான ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜோட ஃபேன்ஸும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தண்டர் சிம்பிள் போடுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை ஃபேன்ஸ் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கொடுத்து நீங்க லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணணும், இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பட்டன் கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற சோஷியல் மீடியா மூலமா நம்ம சேனல் வந்து பார்த்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் ஸ்டார் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அந்த இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.